டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தேவையாக இருக்கும். நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சுட்டு தான் வந்திருப்போம். எக்ஸாம் டைமில் நமக்கு ஒரு 3 மணி நேரம் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து முடிச்சிருவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதனால் நம்மளால் 3 மணி நேரத்தில் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியுது. அதே போல் தான் நம்ம லைஃப்லேயுமே இந்த ஒர்க்குக்கு இந்த வேலைக்கு நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒதுக்கணும், இந்த இடத்துக்கு இந்த டைமில் வந்து போகணும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை நம்ம லேட்டாக போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளால் வந்து டென்ஷனாக தான் நம்ம போவோம். நம்மளோட வேலையும் சரியாக முடியாது. மற்றவங்க கிட்டலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு திட்டு வாங்கணும், ஒரு கோவம், அவங்க நம்ம மேலே வந்து கோவத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேலையை நம்ம வந்து டைம்குள்ளே வந்து முடிக்கணும். இந்த வேலையை இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அதே டைமில் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ஷனாக இருக்க வேண்டாம், படபடப்பு நமக்கு வேண்டாம், எந்த வேலையும் ஈஸியாக பண்ணிடலாம்.